சென்னையில் உள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கிளை புதுச்சேரி தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் புதுச்சேரி சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நுழைவாயில் என்ற பெயரில் கருத்தரங்கு தனியார் விடுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு 𝐾𝐨𝐨𝐫𝐵 அவர்கள், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக சென்னை கிளை தலைமை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு கோவிந்தராஜன் வரவேற்புரை வழங்கினார். கருத்தரங்கில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் திரு விக்ராந்த் ராஜா மற்றும் பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள், வெளிநாடு வாழ் இந்திய முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டிலே தொழில்துறையை முன்னேற்ற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களின் மூலமாக நம்முடைய இந்திய நாடு உலகளவில் தொழில்துறையிலே சிறந்து விளங்குகின்ற நாடாக உருவாக்க வேண்டும் என்பதிலே ஆணித்தரமாக இன்றைக்கு ஒவ்வொரு முடிவையும் எடுத்து இன்றைக்கு அதை ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்திய நாட்டில் உற்பத்தியாகின்ற பொருளை நம்முடைய நாட்டிலே அனைத்து பொருள்களையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அதிலே அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை போல வோக்கல் ஃபார் லோக்கல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உள்நாட்டில் உற்பத்தியாகின்ற பொருட்களை நம்முடைய மக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பண்டிகை காலங்களிலே மற்ற நேரங்களிலே நம்முடைய மக்கள் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிலே தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் மக்களுக்கு கோரிக்கையாக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் பல்வேறு நிலைகளிலே உதவ வேண்டும். புதிதாக தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே, இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே, அவர்களுக்கு உதவுகின்ற வகையிலே வங்கிகள் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு தொழில்துறையிலே இந்திய நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு நாடாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் கூட இன்றைக்கு எத்தகைய அச்சுறுத்தல் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு பாரத பிரதமர் உலக நாடுகளுக்கு இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்திய நாட்டை எந்த கொம்பனாலும் எதையும் செய்துவிட முடியாது, நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று சவால் விடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாரத பிரதமர் இன்றைக்கு உலக நாடுகளுடைய ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்திய நாட்டை 2047க்குள் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இத்தகைய திட்டங்களை, கொள்கைகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை போல இந்திய நாடு எந்த நாட்டிற்கும் அடிமை இல்லை. இந்திய நாடு எந்த நாட்டுக்கும் அடிமையாக போகாது, ஆனால் நட்பு நாடாக இருக்கும். அனைத்து நாடுகளுக்கும், உலக நாடுகளுக்கும் இந்தியா எப்பொழுதும் நட்பு நாடாக இருக்கும். ஆனால் இந்த நாடு அடிமை நாடாக என்றைக்கும் இது ஆகாது என்ற தன்னுடைய திறமையின் காரணமாக, நிர்வாக திறமையின் காரணமாக இன்றைக்கு பாரத பிரதமர் அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அவற்றை ஒட்டிதான் இன்றைக்கு பாரத பிரதமர் பல்வேறு நேரங்களிலே நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு சிறிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் இந்த மாநிலத்திற்கான வளர்ச்சியும் கொடுக்க வேண்டும். இது இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாக இன்றைக்கு புதுவை மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த புதுவை மாநிலத்தில் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும், ஒரு சிறந்த தொழில்துறையிலே இந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே கூட புதுவை மாநில மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து சென்றார்கள். நாங்கள் புதுவை மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் இந்த மாநிலத்தை பெஸ்ட் புதுச்சேரியாக உருவாக்குவோம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த அரசினுடைய லட்சியமாக, கொள்கையாக எங்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றார்கள். அப்படி பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா
அதுக்கு அப்ரிவேஷனையும் அவர் சொல்லிட்டு போனார். என்னன்னு சொன்னா பி ஃபார் பிஸ்னஸ், இ ஃபார் எஜுகேஷன், எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல், டி ஃபார் டூரிசம். இப்படி பல்வேறு வகைகளிலே இன்றைக்கு நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் உருவாக்குவதற்கான இத்தகைய தாரக மந்திரத்தை இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள். இன்றைக்கு தொழில்துறை சம்பந்தமாக எந்தெந்த வகையிலே அந்த பாலிசி திட்டங்களை நாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப, இன்றைய சூழலுக்கு ஏற்ப, இன்றைய தேவைக்கேற்ப அந்த சட்டங்களிலே மாற்றுதலை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளும் இன்றைக்கு நம்முடைய அரசின் மத்தியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த தொழில் கொள்கை இன்றைக்கு கிட்டத்தட்ட நாம் 2025ஆம் ஆண்டிலே இருக்கின்றோம். அந்த இந்த 2025ஆம் ஆண்டிற்குள், இந்த 4-5 ஆண்டிற்குள் இருக்கின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப, உலகத்தினுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப, நம்முடைய தொழில்துறையில் இருக்கின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப, இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடிய அந்த உற்பத்திக்கு ஏற்ப நாம் எந்தெந்த மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும், எந்தெந்த சலுகைகளை நம்முடைய தொழில் முதலீட்டாளருக்கு நாம் கொடுக்க முடியும், இப்படி போன்ற பல்வேறு ஆலோசனைகளை இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் அவற்றையெல்லாம் இன்றைக்கு சிந்தனையிலே இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக புதுவை மாநிலத்திலே நம்முடைய ஐடி சம்பந்தமான தொழில்களை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையிலே ரெண்டே விஷயத்தில் நம்ம ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம். புதுவை மாநிலத்தில் மாசுபடுத்துகின்ற தொழில்களை புதுவை மாநிலத்தை நாம் அனுமதிப்பதில்லை. குடி தண்ணீராக இருந்தாலும் சரி, அது காற்றாக இருந்தாலும் சரி, அது சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் மாசுபடுத்துகின்ற எந்த தொழிற்சாலைகளையும் புதுவை மாநிலத்தில் அனுமதிப்பதில்லை. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலே, ஏற்ற வகையிலே, அதிக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலே, நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய அளவிலே எந்தெந்த தொழில்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. நம்முடைய புதுவை மாநிலத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு தடையற்ற மின்சாரம் இன்றைக்கு நாம் புதுவை மாநிலத்திலே இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இணைப்பு ஒரு சில இடங்களிலே, ஒரு சில இடத்திலே காலதாமதங்கள் இருக்கின்றது. அதையும் அந்த காலதாமதம் இல்லாமல் அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இப்படி எந்தெந்த வகையில் எல்லாம் இவர்களுக்கு தொழில் தொடங்குகின்ற தொழில் முதலீட்டாளர்களுக்கு இருக்கின்ற இடையூறுகள் இருக்கின்றதோ அந்த இடையூறுகள் எல்லாம் களைந்து இன்றைக்கு மத்திய அரசுடைய உதவியோடு இன்றைக்கு நம்முடைய மாநில அரசாங்கம் அத்தனை நடவடிக்கைகளையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. எனவேதான் பல்வேறு தொழில் முதலீட்டாளர்கள் புதுவை மாநிலத்திலே வந்து தொழில் தொடங்குவதற்கு இன்றைக்கு ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கு புதுவை மாநிலம் ஒரு சிறிய நிலப்பரப்பை கொண்ட மாநிலம். அந்த சிறிய நிலப்பரப்பை கொண்ட மாநிலத்தில் அதற்காக நிலம் லேண்ட் பேக் என்பது மிக குறைவாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு, அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் தொழில் தொடங்குவோர்களுக்கு உற்ற அரசாங்கமாக என்றென்றைக்கும் இந்த அரசாங்கம் திகழும் என்று சொல்லி நீங்கள் புதுவை மாநிலத்தில் நம்பி நீங்கள் தொழில் தொடங்கலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் புதுச்சேரி அரசு மற்றும் இந்திய வணிக அவை இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாண்டிச்சேரி கேட்வே டு எஸ்எம்இஸ், அதாவது புதுச்சேரி சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நுழைவாயில், மிக பொருத்தமான தலைப்பு. இப்படி ஒரு பொருத்தமான தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எம்எஸ்எம்இ மற்றும் தொழில்துறை அதிகாரிகளை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் புதுச்சேரி, அதன் அமைவிடம், உள்கட்டமைப்பு, போக்குவரத்து வசதி, தொழில் திறன் கொண்ட பணியாளர்கள், இளம் தொழில் முனைவோர் என்று சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கேந்திரமாக உருவெடுக்க திறனை கொண்ட சிறிய மாநிலம். அது மட்டுமல்ல, கல்வி, சுற்றுலா, மருத்துவம் என பல துறைகளில் சிறப்பை பெற்ற மாநிலம். இன்று நேற்று அல்ல, பழங்காலத்திலிருந்தே அரிக்கமேடு வழியாக ஆல்மோஸ்ட் 3,000 years பிஃபோர் உலக அளவில் ஒரு வணிக தொடர்பை கொண்டு இருந்த பெருமையை பெற்ற மாநிலம். இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
வருங்காலத்தில் புதுச்சேரி மாநிலம் தொழில் மற்றும் வணிக வளர்ச்சியின் குறியீடாக வரலாற்றில் இடம்பெறப் போவதை குறிக்கிறது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. பொதுவாக MSME என்று சொல்லுகிற சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் இந்திய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கும் முதுகெலும்பாக இருக்கின்றேன். I had served Gujarat for the last almost 45 years in various capacity, and 5 years I spent in the industries department. The backbone of the entire industrial development of Gujarat is the MSME sector. 1985, I was asked to prepare the industrial policy for Gujarat. So then I had studied all the sectors to come out with a very practical, viable industrial policy. So if you look at the history, the best of the entrepreneurs have come from states like Rajasthan and Gujarat. They have been the top businessmen, the top industrialists of the country. Why? Because adverse conditions in those two states. They were drought-prone states. Agriculture was not possible, and there was no other alternatives. They migrated to Calcutta, they migrated to Bombay, and slowly they built up big industrial empires. So only in adverse conditions you rise above the situation. Similarly, when I studied 1985 with the industrial development of Gujarat, I found out that I'm sorry, I'm talking about 1995. After liberalization of 1990 by the government of India, 50% of the investment which came to Gujarat were on the sea coast, which is very important. I mean, no one, it doesn't strike anyone like that. 50% of the new investment which had come to Gujarat was on the sea coast. Why? Because you are geographically located in such an area, nearest to the Europe, nearest to the Africa, nearest to the Middle East. Your trading through the ports were important. So that is why we came out with the idea, port-led industrial development. Why I am quoting you this thing here? As Indians, we are the best planners for our country. We know what is needed for our country. There is no need of any external consultants to come and advise us what we should be doing. If we can learn from the realities, ground realities, I think we can involve the policies and programs which can take this country forward. Honorable Prime Minister is dreaming of a 5 trillion economy, and we are moving towards that. There have been talks that the present tariff structure, tariff war which is going on with US, will have a major impact on the Indian industries. Friends, let me assure you, we'll come out far more stronger due to this crisis. Challenges are there, and India is a country which would like to face the challenges and come out of that and find the solutions. So we will be in a position to come out and become the 3rd largest economy in the world shortly. It is in this context that I always emphasize MSMEs are the backbone of India's industrialization. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP சுமார் 30% MSME துறையை பங்கு அளிக்கிறது. மொத்த ஏற்றுமதியில் சுமார் 48% MSME துறையின் பங்கு. சுமார் 11 கோடி மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த தரும் மிகப்பெரிய துறையாக இந்த MSME துறை இருக்கிறது. பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது என்றாலும், ஃபார் எக்ஸாம்பிள், you need refineries, you need steel mills, you need cement plants, because those are basically involved in the infrastructure growth of this country. அப்படி இருந்தாலும் நடுத்தர தொழில்கள் தான் அதை உறுதியாக நிலைநிறுத்துகின்றன. அதனால்தான் மத்திய அரசும் மாநில அரசும் சிறிய
மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்கு அதை உலக சந்தை வாய்ப்புகளோடு இணைப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்து வருகின்றன. MSME தொழில் வளர்ச்சிக்கான மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் கோடிக்கணக்கான இளைஞர்கள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், பெண்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளனர். Recently I had a meeting of beneficiaries of Mudra scheme. Mudra scheme is by and large not monitored by the state governments, but is a program of the banks. I just want to know what is the results. So I had convened the beneficiaries of Mudra scheme in Rajnivas and interacted with them. Friends, you will be surprised to learn, especially women, destitute women, widow, and struggling to make both ends meet in their life. They had told us the success stories. And when I heard some of the stories, tears started coming into my eyes. Those are success stories. These are small budding entrepreneurs. So, crores of jobs can be created by opening up this potential of Mudra loan to people who need it, and especially the women folk. As Honorable Minister said, we are in the process of changing the entire ecosystem of Puducherry as far as investments are concerned. On 18th, as he said, we got a special session of the Assembly. Almost 26 items are being moved as bills, which makes ease of doing business, addressing the issue of ease of doing business. And once those bills are passed, I think Puducherry will evolve as one of the best small destinations, especially for MSMEs. For example, they are beginning at a bill saying that if you want a business, you want to start an industry, you don't need to take any permissions for next 3 years. You take the all the permissions which is needed within the next 3 years. Like what he said, we are trying to take away from the issue of giving NOCs. Because there is NOC is the bottleneck where various departments withhold the files. So it's a very revolutionary kind of a system, because I was instrumental in implementing this thing in the state of Gujarat. That's why I can vouch for it. So we are trying to create an atmosphere, the ease of doing business, and more investments come into Gujarat. Puducherry has got its own limitations because the land availability is less. And if you want to have this thing, one has to go to the conversion of agricultural lands, this thing. But as development take place, it is inevitable that agricultural activity lands would be converted for non-agricultural purposes. As Honorable Minister said, we would like to consider an IT. Today, as I understand, more than 50,000 people are working in the IT industry in Bangalore and Chennai, coming from Puducherry. Why these youngsters cannot be accommodated in Puducherry itself? That's the question. So I think Honorable Minister and the Chief Minister are very keen, and shortly we will be coming out with a policy to encourage the IT industry, IT parks, whether it is in the government sector lands or it is in the private parks, private IT parks. And I'm sure we will be able to provide jobs to our youngsters at their doorsteps. So this will be a very major change which will be making. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான். அரசின் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தொழில்துறை வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்கு ஆற்றுங்கள். அப்போதான் பாரத பிரதமர் மோடி அறிவித்த சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம், விகசித் பாரத் 2047 என்ற இலக்கை நாம் எட்ட முடியும். புதுச்சேரி மாநிலத்தில் MSME தொழில் வளர்ச்சியடைய
பல நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஐடி செக்டர், ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஓட்டர்கள் போன்ற சுற்றுலா சார்ந்த சேவைகள், மீன் வளம், மீன் உணவு ஏற்றுமதி போன்ற கடல் சார்ந்த தொழில்கள், மருத்துவம் சார்ந்த தொழில்கள் போன்ற எம்எஸ்எம்இகளுக்கு புதுச்சேரி சிறப்பான இடமாக இருக்கும். வெளிநாடுகளில் வாழும் இந்தியன் ஆரிஜின் பீப்புள் முதலீட்டாளர்கள் மாநாடு அண்மையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பலர் என்னிடம் கூறியது இதுதான்: அவர்கள் முதலீடு செய்ய, தொழில் தொடங்க நம்பிக்கை தரும் இடமாக, பாதுகாப்பான இடமாக புதுச்சேரி மாநிலம் இருக்கிறது என்பது தான். எம்எஸ்எம்இகளின் வளர்ச்சி என்பது மறுபுறத்தில் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இதில் முக்கியமாக குறிப்பிட்ட வேண்டியது பெண்கள் முன்னேற்றம். பெண்கள் சுய உதவித்து குழுக்கள் மூலமாக எம்எஸ்எம்இகளில் ஈடுபடுகிறார்கள். ஒரு சிறந்த உதாரணத்துக்கு சொல்ல முடியும். பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஃபிஷரிஸ் செக்டர் பெண்கள் கடல் பாசி வளர்க்கும் சீவீட் கல்டிவேஷன் திட்டம் அண்மையில் காரைக்காலில் எம்எஸ்எம்இயின் கீழ் தொடங்கப்பட்டது. என்னுடைய நண்பர் மத்திய மீன்துறை இணை அமைச்சர் ஸ்ரீ ஜார்ஜ் குரியன் அதை தொடங்கி வைத்தார். இன்று அந்த மீனவ பெண்களின் வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த கடல் பாசி வளர்ப்பு கொண்டு வந்து இருக்கிறது. This is just one example. Another important thing which I like to bring to your notice is that the attention we are trying to give, or priority we are trying to give to the connectivity in terms of infrastructure. As you are aware, Puducherry does have an airport where 72-seater planes come. We are in the process of expanding the airport for broad, wide-bodied this thing to come. It is not only from the point of encouraging tourism, but also from trade and industry. We will be having 2 arterial roads connecting to Chennai. One, we got the GST road, but we are also connecting through Mahabalipuram, connecting Thiruvanmayur. So 2 arterial roads where you can reach Chennai within 1.5 hours. That is the kind of this thing. We are doing a major intervention as far as railways are concerned. For example, Puducherry railway station, we are requested that it should be a terminal station where trains should start from Puducherry itself. And connectivity to Karaikal and southern Tamil Nadu are also in the process. So this connectivity is going to be very, very important. The coastal highway starting from Chennai right up to Nagapattinam will be completed by next year, the entire length. Third is, perhaps no one is aware of it, we have a port at Karaikal. It's a private sector port. Today it is handling 11 million tons this thing. I see a great potential for this port to expand, and port-led development is a big possibility in the district of Karaikal. In fact, Government of India has recently announced, the Ministry of Fisheries, one, to have a modern harbour. Third, they are also investing about 350 crores to have fish processing industries based in Karaikal. So the catches right from Andamans Islands will come to Pondicherry, to Karaikal for processing, and it will be exported through the ports. So the connectivity point of view, from the infrastructure point of view, in the coming years, I am talking about next 2 years, you will find 2 or 3 years, you will find that Puducherry will be one of the most favorable places. So from logistics point of view, as far as businessmen are concerned, industrialists are concerned, this is going to be a prime need, this thing. Friends, we are taking all these initiatives. I welcome you all for participating in this event, coming from various parts of southern India and abroad. And I assure you, on behalf of the Chief Minister, the Industries Minister, and the Government of Puducherry, that you will find a new Puducherry with a new ecosystem for where the investment climate are open to you and more favorable to you. Thank you.